வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஸ்நாக். இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய வெங்காயம். முக்கியமாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வேறு சொல்லியிருக்கேன். என்ன இந்த ஹெல்த்தியான பொருள்னால் நம்ம வாழைப்பூ தாங்க. நம்ம வாழைப்பூ வாங்கும்போது முக்கியமாக கவனிக்கணுங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூவாக எடுக்கணும். அது எப்படின்னா, நம்ம அந்த வாழைப்பூவோட ஒரு லீஃபை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பூ நல்ல வெள்ளையாக இருக்கணும், கருப்பாக இல்லாமல். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் போட்டு தண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ ஒன்றையும் நீங்கள் ஆஞ்சு பார்க்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த கல்லனை எடுத்துடணும், அது சாப்பிடக்கூடாது. மற்றபடி நல்லா பொடி பொடியாக நறுக்கி அந்த மஞ்சள் கலந்த தண்ணியில் பொடியாக நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கடலைப்பருப்பை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதும் மிக்சி ஜாரில் தண்ணியை ஒட்டை எடுத்துட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. ஒரு 10-15 கடலைப்பருப்பை தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, பிடிக்கும் சோம்புன்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி அந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நறுக்கின வாழைப்பூவை தண்ணியை ஒட்ட வடிய விட்டு இந்த வடை மாவோடு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. மீதி 1/4 ஸ்பூன் சோம்பு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியாக இருக்கணுங்க மாவு, அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வடை ஆறுனா கூட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் சின்ன சின்ன வடையாக தட்டி போடுங்க. இப்போ நம்ம சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.